வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சௌ சாம்பார், அப்புறம் கேரட் பீன்ஸ் வந்து தேங்காய் போட்ட கறி, சேனக்கிழங்கும் வாழைக்காயும் காரக்கறி, அப்பம், போலி, பருப்பு வடை, கடலைப்பருப்பு பாயசம். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். டக் டக் டக்குன்னு பண்ணிடலாம். நான் ஏற்கனவே வந்து சாம்பாருக்கு வந்து பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரி பாயசத்துக்கு கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சுட்டேன். அப்பம் அரைச்சி வச்சாச்சு. அது அளவு மட்டும் நான் சொல்லிடுறேன். அப்பத்துக்கு உங்களுக்கு 1 கப்பு பச்சரிசி எடுத்துட்டிங்கன்னா அது 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு, 1 கப்பு பச்சரிசிக்கு 1.5 கப்பு வெல்லம் கல் மண் இல்லைன்னா நீங்கள் அப்படியே போட்டு அரைக்கலாம். அப்படி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதை விட்டு அரைக்கும் போது ஒரு 2 டீஸ்பூன் வந்து கோதுமை மாவு, அப்புறம் ஏலக்காய் அதிலே போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டு ஒரு 2-3-4 மணி நேரமாக அவங்க புளிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாவு பொங்கி வரணும். பொங்கி வந்ததுக்கப்புறம் விட்டிங்கன்னா அப்பம் வந்து நல்லா சொலையாக நல்லா அழகாக வரும். ஸோ நான் அரைச்சி அதை வந்து மாவு நல்லா பொங்கி ரெடியாக இருக்குது, அதுவும் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இப்போ சாம்பார் பார்த்துருவோம். நான் வந்து அப்பம் பார்க்கும்போது தான் தேங்காய் வந்து போட்டுக்க போகிறேன். அப்படி உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் தேங்காயும் சேர்த்து கூட ஒரு ஓட்டிக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ வந்து சாம்பாருக்கு வந்து சௌ வந்து வேக வச்சுருக்கேன். இதில் வந்து சௌவும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன், கொஞ்சம் மஞ்சள் பொடி, பெருங்காயம் போட்டிருக்கேன், வெந்தன் இருக்குது. இந்த பக்கம் கடாயில் நான் என்ன பண்ண போகிறேன்னா பாயசம் பண்ண போகிறேன். அதுக்கு கடலைப்பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது மஸ்ட் ரெடியாக இருக்குது, அதை விட்டுடலாம். கொதி வரட்டும். இந்த கடலைப்பருப்பு பாயசத்துக்கு பால் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 1/2 கப்பு தேங்காய், அப்புறம் ஒரு 4 முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி ஊற வச்சு வச்சுருக்கேன், பச்சரிசி. ஸோ அது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இங்கே பாருங்கள், தேங்காய், ஏலக்காய், முந்திரி பருப்பு, அரிசி. ஸோ இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதுக்குள்ளே அது ஒரு கொதி வரட்டும், அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தேங்காய், ஏலக்காய், முந்திரி பருப்பு, அரிசி இதை வந்து பாயசத்துக்கு நம்ம அரைச்சாச்சு. இப்போ இந்த பக்கம் வந்து கடலைப்பருப்பு சும்மா ஒரு கொதியும் வந்துடுது. நான் வந்து நாட்டு சக்கரை சேர்க்குறேன். ஸோ நீங்கள் வெல்லம் இருந்தால் அது கூட கரைச்சி விட்டுக்கலானுங்க. நான் இப்போ நாட்டு சக்கரை சேர்க்குறேன். அது சேர்த்து லைட்டாக ஒரு கொதி பாருங்கள், மிக்ஸ் பண்ணிவிடுவோம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், முந்திரி பருப்பு, அதை சேர்த்துடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரணும். பக்கம் பாயசம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே பாருங்கள், நம்மளோட சௌ நல்லா வெந்தெடுத்து. ஸோ இதில் புளி தண்ணி விட்டுடலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன். புளி தண்ணி விட்டுருவோம். புளி தண்ணி கொதிக்கட்டும். நம்ம வந்து சாம்பார் பொடி என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துருக்கேன். ஸோ சாம்பார் பொடி எவ்வளோ போட போகிறோமோ அதை வந்து இதில் சேர்த்து ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். சாம்பார் பொடி உங்களுடைய சாம்பார் பொடி எந்த அளவுக்கு காரமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. தேங்காயும் சாம்பார் பொடியும் சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ வந்து இந்த புளி தண்ணியில் விட்டுடலாம். அரைச்ச விழுதையும் சேர்த்துருவோம். நல்லா ஒரு கொதி வரட்டும். வேக வச்ச பருப்பை சேர்த்துடலாம். மிக்ஸி ஜார் எல்லாமே அது தண்ணி விட்டுருவோம். ஸோ எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இன்னும் நம்ம வந்து உப்பு சேர்க்கல, அதையும் சேர்த்துருவோம். கொஞ்சம் வெல்லம், நல்லா கொதிச்செடுத்து பாருங்கள், பாயசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஓரமாக எடுத்து வச்சுருவோம். இதுக்கு வந்து நம்ம வந்து நெய்யில் வந்து எதுவும் வறுத்து போடணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து தேங்காய், முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சி விழுது தான் சேர்த்துருக்கோம். வேணும்னா நெய்யில் வந்து முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துக்கலாம். இதை ஓரமாக வச்சுருவோம். நம்ம அடுத்தது வந்து கேரட் பீன்ஸ் கறி பண்ணிக்கலாம். நாம் கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை,
கொஞ்சம் மஞ்சள் பொடி, கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸ் கேரட்டை சேர்த்துருவோம். தேவையான உப்பு சேர்த்துருவோம். உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். வேகட்டும். சாம்பார் நல்லா கொதிச்செடுத்து நம்ம வந்து தாளிக்கணும் இல்லையா, தாளிச்சிடுவோம். இழுப்பக்கரண்டியில் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, 2 வெந்தயம், கருவேப்பிலை, நம்மளுடைய சவ் சாம்பார் வந்து ரெடி ஆகிட்டு அதை ஓரமாக வச்சுருவோம். அடுத்தது வடைக்கு அரைக்கணும். இந்த பக்கம் வந்து காய் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. வடைக்கு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுவோம். வடைக்கு வந்து கடலை பருப்பு நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடியை விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இஞ்சி, பச்சை மிளகா, வரமிளகா சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். கொரன்னு வந்து கடலைப்பருப்பு வடைக்கு அரைச்சிண்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருவோம். நாம் உப்பு, அப்புறம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, பெருங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பீன்ஸு, கேரட் நல்லா வெந்துருக்கு. இப்போ வந்து இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ பீன்ஸ், கேரட், தேங்காய் போட்ட கறி வந்து ரெடி ஆகிடுது. அடுத்தது வந்து சேனக்கிழங்கும் வாழைக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து காரக்கறி பண்ணிக்கலாம். இதை எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு, அப்புறம் உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயும் சேனக்கிழங்கு, தேவையான உப்பு சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். வேகட்டும். இந்த பக்கம் பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுது. ஸோ நம்ம வந்து வடையை போட்டுடலாம். வாழைக்காயும் சேனக்கிழங்கும் வெந்துடுது. ஸோ இதில் வந்து காரம் சேர்த்துடலாம். ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். சேனக்கிழங்கு வாழைக்காய் வந்து ரெடி ஆகிட்டு. ஸோ எடுத்துருவோம் அதையும். அடுத்தது வந்து அப்பம் குத்த போகிறோம். பிறகு அப்பத்துக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தோமா, நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதில் வந்து நம்ம ஏலக்காய் பொடியும் தேங்காய், ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். அப்புறம் தேங்காய், நெய் வந்து ஒரு ஸ்பூன்.
ஸோ இந்த பக்கம் வந்து அப்போ ரெடி ஆக போகிறது. இந்த பக்கம் வந்து ரசம் வந்து பொங்கி வந்ததுன்னா ஆஃப் பண்ண வேண்டியது. ரசமும் இந்த பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அப்பம் வந்து ரெடி ஆகிடுது. அடுத்தது வந்து பாயசத்துக்கு நம்ம வந்து முந்திரி பருப்பை மட்டும் நெய்யில் வறுத்து போட்டுடலாம். நெய் வந்து ரெடியாக காஞ்சிருக்கு. முந்திரி பருப்பை சேர்த்துறோம். ஸோ இந்த பக்கம் வந்து நம்ம வந்து தேங்காய் பூர்ணம் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுருக்கேன். தேங்காயை வந்து சும்மா கோர்ஸாக அரைச்சிட்டுருக்கேன். அதாவது துருவின தேங்காயை மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டின்ட்டுருக்கேன். சேர்ந்தாப்பில் வரும். ஏலக்காயும் சேர்த்து அரைச்சின்ட்டேன். தேங்காய் ஏலக்காய் ரெண்டும் சேர்த்து மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டின்ட்டேன். தேங்காயை நெய்யில் பிரட்டி ஆச்சு. இப்போ வந்து நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். பூர்ணம் வந்து ரெடி ஆகிடுது. ஸோ கொஞ்சம் ஆறட்டும். ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பக்கம் வந்து நான் இன்றைக்கி கோதுமை மாவில் தான் பண்ண போகிறேன். ஸோ கோதுமை மாவில் கொஞ்சமாக ஒரு சிட்டிகை உப்பு மஞ்சப்பொடி போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேன். ரெடியாக இருக்குது. இது ஆறினோடனே நம்ம இட்டு போட்டுடலாம். பூர்ணம் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, எடுத்து நான் நல்லா ஒரு 3 உருண்டை நல்லா உருட்டி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக வந்து மைதா மாவில் தான் போலி பண்ணணும். நான் வந்து இன்றைக்கி கோதுமை மாவில் தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் மாவெல்லாம் பிசைஞ்சு ரெடியாக இருக்குது. அதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்திருக்கேன். இப்போ வந்து அடுப்பில் சப்பாத்தி கல் வச்சுருக்கேன். அது காஞ்செடுத்து போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், கோதுமை மாவில் பண்ணுறதுனால இந்த போலியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும், பார்க்கும்போதே தெரியும் இவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. தெரியுதா? சூப்பராக வந்திருக்கு. ஸோ எடுத்துடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்கிற 2 போலியும் நம்ம பண்ணிப்போம். போலி வந்து ரெடி ஆகிட்டு. ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. சௌ வந்து சாம்பார், கேரட் பீன்ஸ் தேங்காய் போட்ட கறி, சேனக்கிழங்கு வாழைக்காய் ஃப்ரை, அப்புறம் போலி, அப்பம், பருப்பு வடை, கடலை பருப்பு பாயசம், வேறு ஏதாவது விட்டுருக்கேனடா எல்லாமே சொல்லிட்டேன், ரசம். ஸோ ஓகே, எல்லாமே பண்ணியாச்சு. நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் சமையல் தான். கொஞ்சம் கொஞ்சம் பண்ணால் கூட போதும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.